உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் இருக்கிறாங்க. ஏதோ 70% பெண்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க ஒரு பெரிய பெரிய ஒரு பிரதிநிதிகளா, உள்ளாட்சி பிரதிநிதிகளா ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா எலெக்ஷன் மார்ச் ஏப்ரல் முடிஞ்சிடும். கொஞ்ச நாள்ல உள்ளாட்சி தேர்தல் வரும். அப்ப ஒருவரும் நீங்க உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சு மெம்பர் ஆனா உங்களுக்கு ரோடு நீங்களே போட்டுக்கலாம், தண்ணி நீங்களே கொண்டு வந்துக்கலாம், ஏதாவது ஒரு வேணும்னா எல்லாமே நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். அதனால இந்த உள்ளாட்சின்றது அரசியல் அதிகாரம், அது கண்டிப்பாக பெண்களுக்கு வேண்டும். எல்லா ஊர்லயும் 70% பெண்கள் தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்காங்க. அப்ப நீங்க எல்லாரும் ஆவறீங்களா? கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட். அவங்க போய் சொல்லிட்டாங்க, நான் உள்ளாட்சி பிரதிநிதி ஆவேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தரும் மனசுல உறுதி கொள்ளுங்கள், கண்டிப்பாக உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவோ ஏதாவது ஒரு கவுன்சிலர், சேர்மன், எது வேணாலும் ஆகலாம், நீங்க ஆக முடியும் என்று அதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்ததா இன்னொரு, ஏன்னா இது இந்த நம்முடைய முன்னாள் முதல் மந்திரி அண்ணாதுரை, CN அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஊர். அந்த ஊரை எவ்வளோ அழகா வச்சிருக்கலாம் தெரியுமா? என்னமா ஒண்ணுமே இல்லை, எவ்வளோ பாழடைஞ்சு போய் கிடக்கு. இப்ப ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பெரிய தலைவர் பிறந்துட்டாரா, அந்த ஊரை அப்படி பெருசாக்கிடுவாங்க. அமெரிக்கால வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன்றவர் ஜனாதிபதியா இருந்தவர். அவர் பேர்ல இருக்கிற ஊர் இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்கும். வியட்நாம்ல ஹோச்சிமின் ஒரு பெரிய தலைவர், அவர் பேர்ல இருக்கிற அந்த ஊர் நகரம் அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய பிரபலமான ஒரு தலைவர் பிறந்திருக்காரு, ஆனா ஊரை எப்படி வச்சிருக்காங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதியே கிடையாதா? ஆனா நம்ம கண்டிப்பாக பெண்களாக நான் நினைச்சா அதை மாத்தி அமைக்க முடியும் அப்படின்றத நீ நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி. காஞ்சிபுரத்துல அதிகமான தொழிற்சாலைகள், எத்தனை தொழிற்சாலை இருக்குதுன்னு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் சிறப்பு பொருளாதார மண்டலம், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற நிறைய தொழிற்சாலைகள் இங்க இருக்கிறது. ஆனா அங்க யார் வேலை செய்யறா? உள்ளூர்ல இருக்கவங்க எல்லாம் வேலை செய்யறாங்களா? நீங்க வேலை செய்யறீங்களாமா? உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கல, எங்கெங்கயோ போய் தானே வேலை செய்யறாங்க. உள்ளூர்ல இருக்கிற காஞ்சிபுரத்தில் உள்ளாட்சியில் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சௌமியா அன்புமணி உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்.